ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா செஞ்ச முருங்கைக்காய் பொரியல். பக்கத்து வீட்டில் நல்லா பிஞ்சு காய் ஒரு 10 காய்க்கு மேலேயே கொடுத்துட்டாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அம்மாட்ட கேட்கும்போது அம்மா வந்து சொன்னாங்க, பொரியல் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்குன்ட்டு. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அதனால் அம்மாவுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணேன். அம்மா தான் இது பண்ணாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து உரித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு சைஸில் நம்ம வெட்டி வச்சுக்கிறோம். ஓகே. தென் இப்போ வந்து ஒரு அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறாங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல வெங்காயம் அண்டு பூண்டு, அதையும் உள்ளே போட்டு நல்லா வந்து பிரட்டி விடுறாங்க. அதுங்களை வந்து பிரட்டி விட்டதுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சம் அந்த முருங்கைக்காய்லாம் இருக்குல்ல, அந்த முருங்கைக்காய் கட் பண்ணதையும் எடுத்து போடுறாங்க. இப்போவே வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஓகே. தென் இப்போ வந்து அதில் உப்பு ஆட் பண்ணி அதையும் ஒரு பிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் ஒரு பிரட்டு. நான் அம்மாட்ட கேட்டேன், ஏன் இப்படி சும்மா பிரட்டிகிட்ருக்க, ஒட்டுக்கா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டிக்கலாம்ல அப்படின்போது, இல்லடி இப்படி செஞ்சு பாரு, தனியாக டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் விட்டுட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இது கூட இதை வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறாங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இது கூட வந்து நம்ம சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா நம்ம சாம்பார் பொடியும் ஆட் பண்ணலாமாம்மா. ஓகே. ஸோ போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது வந்து நல்ல பிஞ்சு காய் தான். ஸோ அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து உப்பு இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா தண்ணி எல்லாம் வற்றி போயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் வந்து அதை ஒரு பிரட்டி விட்டுட்டு, ஏன்னா ஆயிலெலாம் கொஞ்சம் அடியில் நிற்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு தேங்காய் வந்து நம்ம திருகி வச்சுருப்போம். அந்த தேங்காவை எடுத்து தூவி நல்லா வந்து ஒரு கிளறி அதை இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வந்து நீங்கள் ரச சாதம், தென் சாம்பார் சாதம் எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.